ஒன்றாக பிறந்து நானும் நீங்களும் சாராயம் கல்லு இவையெல்லாம் உட்கொண்டு நானும் நீங்களும் எப்படி அக்கிரமம் தாங்க முடியாது. உங்க அக்கிரமம் தாங்க முடியாது. ஏன் கேளு, கண்ட பெண்ணை கற்பழிப்பேன். அப்படி ஒரு நாள் நானும் நீங்களும் மது அறிந்து விட்டு மது தேவை இருக்கு மது எனக்கு உடன்பட்டு வரக்கூடிய தோய மது தண்ணி கேக்குறோம். டக்கு 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 டக்குன்னு டக்கு 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 அப்படியே ஊத்து குடுத்துக்கிட்டே இருப்பான். நாராயண வாங்க சொன்னியா? ஆமா வாங்க அது கழுவி வச்சுக்கிறேன். குடிக்கலாம். சரி எத்தா அப்படி பையன்டா சாரா எப்படி இது பா குடிச்சு பாரு தூஷா டேய் எடு கொஞ்சாண்டு குடு நான் குடிக்கிறேன். ஏடா மகேஜோ எனக்கு கொஞ்சம் குடுங்க. நீ குடிச்சனா வீட்ல பத்து குடா. டேய் நீ ஏடா இது ரெண்டா தண்ணி அதிகமா ஊத்திட்டு இருக்கீங்க. நான் குடிக்கிறேன். நீ கம்மு மகேஜோ நீ குடிச்சிட்டு வீட்ல பத்துக்குவே. அத நானே குடிச்சிக்கிறேன். ஏங்க கல்லே காடா கோலாடா கார்க்கும் கோல தெய்வமாடா கல்லே காடா கோலாடா கார்க்கும் கோல தெய்வமாடா எனக்கு ரொம்ப சொல்லாதோ நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாடுறா. நம்ம சவுகத்துக்கு அப்பா அவன்கிட்ட போனோம். போலாமா? நானும் மது வருது. ஆமா என்ன செய்து அப்பா போய் ஒரு நாள் சென்று கிரகம் கிரகம் சென்று பார்த்தால் எங்கே சென்றேன் அரசவைய நாடு. பார்த்தால் எங்க தந்தையோ உக்ரசேனன் கிணை பொம்மை போல அரசாட்சி செய்யலாம். அரண்மனை உட்காந்து கிணை பொம்மை போல அரசாட்சி செய்யலாம். கிழமை அவன் அரசாட்சி செய்யலாமா? குழந்தை இல்லன்னா ஆண்மகன் இல்லன்னா அவன் அரசாட்சி செய்யலாம். ஆண்மகன் நாடு அதே உக்ரசேனா அப்படின்னு எங்க அப்பனை கேக்குறான். எங்க அப்பனை போய் கேக்குறேன், உனக்கோ வயதாகி போச்சு, உனக்கு என்னடா மணிமுடி, உனக்கு என்னடா சிம்மாசனம் அப்படின்னு என்ன செய்த? எங்க அப்பனை ஒரு அறை விட்டேன். யாருக்கு வயசாகி போச்சு? உனக்குதானா? எந்த கண்ணாடி சொன்னா? எந்த கண்ணாடி? நான் தானே. நானா கண்ணாடி? அப்படா அப்பனா போடா போடா நானு. அப்படி எங்க தந்தைய ஒரு அறை விட்டேன். ஒரு அட்டைடா ஒரு அறை விட்ட உடனே என்ன ஆச்சு? கீழே பிறந்தான். கீழே விழுந்தானா? முடியோ கீழே உருண்டது. ஏந்திர சிம்மாசனத்தை விட்டு ஏந்திரா. என்ன உடனே அடுத்தவன் தயவு நமக்கு வேண்டாம் அப்படி என்று முடியை எடுத்து தனக்கு தானாக சுட்டி கொண்டு அப்படி தந்தையை அடித்து தனக்கு தானா முடி சுட்டி கொண்டு அரசு பொறுப்பு அத்தனை கவனித்து வருகிறேன். ஒரு நாள் என்ன செய்து என்னுடைய தங்கை யார் யார் தெரியுமா? தேவகி ரோகிணி இருவரையும் அழைத்து தாயோ தந்தையோ இருந்தால் அவங்க இருவருக்கும் திருமணத்தை முடியும். என்ன பண்ணோம்? திருமணத்தை முடிச்சு வைக்கணும். அப்பா வயசாகி போச்சு. உடனே நான் என்ன செய்தேன்? தேடி பார்த்தால் யாரு? வசுதேவரை அழைத்து என்னுடைய இரண்டு தங்கையும் திருமணத்தை முடித்து இருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் தங்கையோ என்ன செய்தீங்க? மனமே அடிக்கை பார்க்க வேண்டும் தங்கைக்கு சொன்னாங்க. தங்கச்சி சொல்ல சரி என்று ஒப்புக்கொண்டு தங்கை இருவரை அழைத்து கொண்டு மனமே அடிக்கை பார்க்க புறப்பட்டு
வந்து வரக்கூடிய நேரத்திலே அந்த காலகத்திலே ஒரு மாவிருச்சம் ஒரு மாவிருச்சனா ஒரு ஒரு மாமரம் அந்த மாமரத்துல ஒரே பூ விட்டு ஒரே பிஞ்சிட்டு ஒரே மாங்கனி பழுத்திருந்தது. ஒரு மாமரத்துல எவ்வளவு காய் காய்க்கும். அது அதிசயமாக்குது ஒரே மாங்கனி. அந்த மாமரத்துல ஒரே கனிதான் இருக்கு. தங்கை மகள் பார்த்தார்கள். பார்த்து அண்ணா அண்ணா அந்த மாங்கனி எனக்கு வேண்டும். மாங்கனி எனக்கு வேண்டும் தங்கை கேட்க அடுத்து கொடுக்கல நான் கேட்டாங்க. தங்கையை கேட்டா அண்ணன் தாமதிக்கப்படுமா? உடனே சென்று மரத்து ஏறினேன். மாங்கனி அறுத்து தங்கை மேல் இருப்பது பாசத்தினால் கொடுத்தேன். மாங்கனியை புசித்தாங்க. அந்த மாங்கனியை பாதுகாத்து வரக்கூடிய முனிவர் அந்த முனிவரோ வருடத்துக்கு ஒரு முறை தபம் செய்து அந்த மாங்கனியை புசிப்பது வழக்கம். அப்படி அவர் தான் வந்து மாங்கனியை புசிப்பாரு. மாங்கனியா அப்படி புசிப்பார். உடனே பார்த்தார் மாங்கனை காணவில்லை. இந்த மாங்கனியை எவன் அறுத்து கொடுத்தானோ அந்த தங்கை வயத்திலே பிறக்கின்ற குழந்தையால் கட்டாய மரணம் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. பார்த்தேன் யாரு தேவகி அழைத்து சிரசாலையில் அடைத்து குழந்தை ஒரு குழந்தையா எத்தனை குழந்தை பிறகுதோ அத்தனை குழந்தை கொண்டு வா அப்படின்னு 7 குழந்தையோ ஆகாயத்தில் வீசி உடல் வாழை நீட்டுவது பால் மீது விழுவது 2 துண்டா போயிடும். அப்படியே 7 குழந்தைய கொண்டாங்க. ஆமா 8வது குழந்தை ஆண் குழந்தை பிறந்துக்குது அப்படின்னாங்க. கொண்டு வா 8ஆனாங்க. உடனே ஆகாயத்தில் வீசுறாங்க. உடல் அந்த குழந்தை ஆகாயத்தில் நின்று அதே கம்சா என்னை கொல்ல உன்னால முடியாது. உன்னை கொல்வதற்கு ஆயர்வாடியிலே யசோதா கிரகத்திலே வளருகிறார். அந்த கண்ணனை கொல்ல வேண்டும். அப்படி என்று யார் தெரியுமா? சகலாசூரன், ஏனகன், திருநாவத்தன், கைலாசூரன் அனைவரையும் அனுப்பினேன். அனைவரும் சென்றார்கள். ஒருவரும் திரும்பவில்லை. அந்த கண்ணன் கொண்டுட்டான். சோதா பையன் உடனே என்ன செய்த? உடனே பூதகி அழைத்து ஒரு சன்னத்தில் நல்ல பால் சன்னத்தில் விஷப்பால் கொடுத்து அந்த கண்ணனை கொன்றுவிடு அப்படின்னு அனுப்பினார். சென்றார் பூதகி சென்ற உடனே பார்த்தா அந்த கண்ணன் நல்ல பாலை உரிந்து அந்த விஷமெல்லாம் உடல் முழுவதும் பரவி பூதகியை மடித்தார். தீர்ந்து போச்சா? எப்போ வந்தாலும் பூதகி போச்சு. கண்ணன் என்ன கொல்லணும், நான் கொல்லணும். அதனாலே மந்திரி அக்ரூரை கொண்டார்.